ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெங்காய வத்தல் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் யார் வேணாலும். இது வந்து வெயிலில் காய வைக்கணும்லாம் இல்லைங்க, நான் வீட்டிலையே தான் செஞ்சேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான செய்முறை தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுக்க போகிறோங்க. அதாவது ஜவ்வரிசி அளவு வந்து நான் வந்து ஒரு ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து நம்ம பச்சரிசி மாவு 200 கிராம் அளவுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 1.5 டேபிள் ஸ்பூனு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறலாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்குள்ளார ஊறிடும். இப்போ பாருங்கள், நான் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க, ஜவ்வரிசி ஊறிடுச்சுங்க. அதுக்குள்ளார வெங்காயம் இதுகள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், அரை மணி நேரம் ஊறினதில் பாருங்கள், நம்ம கையில் எடுத்து மசிச்சு விடையில் நல்லா மசியுது பாருங்கள். இந்த மாதிரி ஊறணும். ஜவ்வரிசியுமே மாவு ஜவ்வரிசின்னு வாங்கிக்கிறணுங்க, பாயாசம் ஜவ்வரிசி வாங்கிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. அதோட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுமே. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவை. இப்போ வந்து மாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்க போகிறோம். பச்சரிசி மாவு வந்து அதாவது 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு அளவு தெரியாட்டி எந்த பாத்திரத்தில் அளவு எடுக்கிறீங்களோ அதில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த பச்சரிசி மாவு வந்து இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு இருந்துச்சுங்க. இப்போ வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு பச்சரிசி மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கிறலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே இப்போ கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் திக்னஸாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். அதாவது இப்போ பச்சரிசி மாவுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். இப்போ கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அடி கனமான பாத்திரமாக தான் எடுத்து செய்யணும். நான் அன்றைக்கி குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் வந்து 8 கிளாஸுங்க அளவு. ஒரு கிளாஸுக்கு வந்து பச்சரிசி மாவு சேர்த்தோம்னா 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ 3 கிளாஸ் வந்து பச்சரிசி மாவு கலந்து வச்சாச்சு. இப்போ 5 கிளாஸ் ஊற்றி இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், கொதி வரப்போகுது. இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துடலாங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஜவ்வரிசி கொஞ்சம் வேகணும் நம்மளுக்கு. நல்லா கொதி வரட்டும், மூடி போட்டு வச்சிடலாங்க. பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா மிதந்து வருது. கண்ணாடி பதத்தில் வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து இது கூடவே வந்து சீரகமும் பெருங்காயத்தூளும் சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்துட்டு மிளகாத்தூளையும் அது கூடவே சேர்த்துடலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சேர்த்து லைட்டாக கொதி வரட்டும். இப்போ இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் பாருங்கள். உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க, கரெக்டாக இருக்கும் இதுக்கு கஞ்சிக்கு. இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. உப்பு சேர்த்து நல்லா கரைஞ்சிருச்சு, உப்பு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பச்சரிசி மாவு, அதை சேர்த்து நம்ம கிண்ட போகிறோம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதே போல் இந்த பச்சரிசி ஊற்றியில் நல்லா கலந்து விட்டு ஊற்றணுங்க. அப்போ தான் அடியில் கட்டி விழுகாமல் வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி கிண்டையில் வந்து கட்டி எதுகளும் விழுகாது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கிண்ட கிண்ட அப்படியே திக்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லாட்டினா அது போட வேண்டாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன், கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மாவு வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா, இந்த மாதிரி பபுள்ஸ் வரணுங்க. நல்லா மாவு வெந்துட்டு பபுள்ஸ் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்மளுக்கு வத்தல் போடுறதுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, மல்லியையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தாங்க கிளறணும், ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. நம்மளுக்கு இந்த கொதி வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து மாவு வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அப்போ தான் நம்மளுக்கு ஊற்றி நம்ம எடுக்கையில் வந்து விரிசல் விழுகாமல் வரும் வத்தல். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சூட்டோடையே நம்ம டக்குன்னு ஊற்றிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் காயும். இப்போ நான் மேலே வெயில்லலாம் போயெலாம் ஊற்றலைங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு சால் வந்து விரித்து விட்ருக்கேன், வீட்டில் தான் விரித்து விட்ருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சூட்டோடையே எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு ஊற்றிடலாம். இது நம்ம பொறுமையாக வீட்டிலையே செஞ்சுக்கிறலாங்க. இது நல்லா காஞ்சு வந்துடும், நம்ம ஃபேன் காற்று இதுகள்லேயே நல்லா காஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன் பாருங்கள். மாற்றிட்டு இப்போ வந்து சாலை விரித்து விட்ருக்கேன். அதாவது ஈரம் நனைச்சி தாங்க விரிக்கணும், அப்படியே விரிச்சிடக்கூடாது. ஃபுல்லாக தண்ணியில் நனைச்சி விட்டு இந்த சாலை விரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வத்தல் ஊத்தையில் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிறோம். நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு கரண்டி அளவும் கரெக்டான அளவாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு ஊற்றி முடிச்சிடலாம் பாருங்கள். நான் சின்ன கரண்டியை வச்சு தான் ஊற்றி இப்போ எல்லாமே ஊற்றிட்டேன் பாருங்க. நம்ம சூட்டோடையே ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ பாருங்கள், காலையில் நான் வந்து ஒரு 8 மணியை போல் ஊற்றுனேங்க. இப்போ சாயங்காலம் ஒரு 6 மணி ஆயிடுச்சு, நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்கள். இதோட மறுநாள் காலையில் வந்து நான் வந்து தண்ணி தெளித்து விட்டு வத்தலெல்லாம் எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்துட்டேன் பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன். அதாவது பின்புறம் தண்ணி தெளித்து விட்டுறணும். அந்த சால்வையை திருப்பி விட்டு பின்னாடி தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம திருப்பி விட்டு ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக வந்துருங்க. இங்கே பாருங்கள், எனக்கு விரிசல் விடலை, உடையலை, நல்லா வந்திருக்கு பாருங்கள் வத்தல். நம்ம இது வேணும்னா லைட்டாக மறுநாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்படி நம்ம தட்டில் போட்டே வெயிலில் வச்சு எடுத்துக்கிறலாம். பாருங்கள், எல்லாமே எனக்கு உடையலை கொள்ளலைங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு வத்தல். இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். நம்ம 200 கிராம் அளவுக்கு தான் நம்ம மாவு எடுத்தோம். இதுக்கு சேர்மனம்லாம் சேர்த்து ஊற்றி இப்போ வத்தல் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு லைட்டாக வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. வெங்காயம் போட்டிருக்கோன்ற பயமெல்லாம் இல்லைங்க, இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு நாள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் வந்து நம்ம கம்மியாகவே ஊற்றிக்கிடலாங்க. ஊற்றிக்கிட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு 2 2ஆக போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடுங்க, கருகாமல் நல்லா வந்துடும். சிம்மில் வச்சு தாங்க போட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.